பொதிகை சமூகத்தின் மகிழ்ச்சி. வந்துருச்சா? வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். இந்த 1 லட்சத்தை பார்த்து வார்த்தையே வரலங்க எனக்கு. நம்ம மயில் தோப்பு நிகழ்ச்சியோடைய கிராண்ட் ஃபினாலேவுக்காக வருகை தந்துள்ள அனைவரையும் வருக வருகவென அன்புடன் வரவேற்பது உங்கள் அர்ச்சனா, உங்கள் அர்ச்சனா, உங்கள் அர்ச்சனா. ஓகே, எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க தெரியுது. எல்லாரும் ஹாப்பியா இருக்கீங்களா? நீங்க எல்லாரும் ஹாப்பியா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுதுங்க. ஏன்னா ஒவ்வொரு ஷோலையும் பாத்தீங்கன்னா எங்களை மாதிரி நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள் அரங்கமே அதிர்ற மாதிரி கூட்டம் அப்படின்னு நாங்க சொல்லியிருக்கோம். தவிர இன்னைக்கு தாங்க பாக்குறேன் நம்ம தலைவர் படத்தோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு வந்த கூட்டம் மாதிரி கேமரா காமிங்க, கேமரா அந்த ரசிகர் பட்டாளத்தை வந்து பார்க்கட்டும் மக்களே. இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம சென்னை மெட்ரோபாலிட்டன் கோஆபரேட்டிவ் ஹவுசிங் சொசைட்டி லிமிடெட் வழங்கும் மயில் தோப்பு நிகழ்ச்சியோட கிராண்ட் ஃபினாலேவை சிறப்பிக்க வந்திருக்காங்க. கைத்தட்டல் மூலமா சிறப்பிக்க வந்திருக்கீங்க. நீங்களும் கைத்தட்டல் மூலமா சிறப்பிக்க வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்னதான் வந்து ரசிகர் கூட்டம் ஒரு பக்கம் வந்தாலும் இன்னொரு பக்கம் நம்மளுடைய ஸ்பான்சர்ஸ், அவங்களுடைய உதவும் கரங்கள் தான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா மயில் தோப்பை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 4 வாரங்கள் மொத்தம் 8 பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறாங்க. யாருங்க 8 பாட்டுக்கு டான்ஸ் ஆடி முதல் பரிசு 1 லட்சம், அடுத்தபடியா 40,000, அடுத்தபடியா 30,000, அடுத்தபடியா 20,000 கொடுக்குறாங்க? இது சொல்லும் போது எனக்கே ஆட்டோமேட்டிக்கா தாண்டவம் வருது. இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் புரட்சி நம்ம பொதிகையால மட்டும் தாங்க செய்ய முடியும். அதுக்கு பலத்த கைத்தட்டல் நம்ம கொடுத்தே ஆகணும். வாய்ப்பே இல்ல. ஏன்னா இந்த மயில் தோப்புல நானும் ஒரு மயிலா நிக்கிறேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு தெரியுமா? சோ இதே சந்தோஷத்தோட நம்மளுடைய ஸ்பான்சர்ஸ் நான் வருக வருகவே நான் அன்புடன் வரவேற்கிறேன். நீங்க எல்லாருமே சேர்ந்துதான் எங்களுடைய மயில் தோப்பு இந்த ட்ரூ டான்ஸ் ரியாலிட்டி ஷோவை ரொம்ப கலர்ஃபுல்லா மாற்றி இருக்கீங்க. சோ முதல் பரிசு என்னங்க? முதல் பரிசு என்ன? அது சத்தமா சொல்லணும். 1 லட்சம் அப்படி சொல்லணும். முதல் பரிசு என்ன? 1 லட்சம் ரூபாய் காசோலையை வழங்குவோர் சென்னை மெட்ரோபாலிட்டன் கோஆபரேட்டிவ் ஹவுசிங் சொசைட்டி லிமிடெட். அவங்களுக்கு ஒரு பலத்த கரவொலி நம்ம கொடுத்தே ஆகணும். சென்னை மெட்ரோபாலிட்டன் கோஆபரேட்டிவ் ஹவுசிங் சொசைட்டி லிமிடெட் சார்பில் இன்னைக்கு அந்த காசோலையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செக்ரட்டரி திரு ஜெயக்குமார் அவர்கள் வருகை தந்திருக்காரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். அடுத்தபடியாக சிஇஓ திரு நித்யானந்தம் அவர்கள் வந்திருக்காரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். நீங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு 2 சுற்றுகளும் ரொம்ப ஒரு முற்றிலும் ஒரு மாறுபட்ட சுற்றுகளா நாங்க வந்து இன்னைக்கு வடிவமைச்சிருக்கோம். சோ ப்ளீஸ் என்ஜாய் சார். தேங்க்யூ சோ மச் உங்களுக்கு. சோ அடுத்தபடியா 2வது பரிசு என்ன? கேக்கல கேக்கல 2வது பரிசு என்ன? கேக்கல கேக்கல 2வது பரிசு 40,000 ரூபாய் காசோலை. யார் நமக்கு கொடுக்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நேச்சுரல்ஸ் அழகு நிலையம் சார்பில் திரு மதுசூதன் அவர்கள் வந்திருக்காரு. அவர் தான் நேச்சுரல்ஸ் உடைய CFO. தேங்க்யூ சோ மச் சார். அடுத்தபடியாக மணிமார்க் இனிப்பகத்துடைய ஓனர் திரு இப்ரான் அவர்கள், அவரால் சில அவசர காரணங்களால வர முடியல. அவருடைய பிரசன்ஸ் எப்பவுமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து ஸ்பான்சர் பண்ணிருக்காரு. 40,000 ரூபாயில நல்ல ஒரு ஷேர் கொடுத்திருக்காரு. அவருக்கும் ஒரு நன்றி. அடுத்தபடியாக 3வது பரிசும் இருக்கு. 3வது பரிசு என்ன? என்ன அவசரமா நீங்க 30,000 சொல்றீங்க? இந்த 30,000 உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ? சென்டிமெண்டா என்னங்க? 3வது பரிசு என்னமா? 1 லட்சமா 3வது பரிசு? நான் இல்லையா 30,000. என்ன சொல்லுங்க, ஒரு தெளிவான ஒரு தீர்வுக்கு நீங்க வரணும். ஓகே, மியூசிக். மூங்கில் தோட்டம் மூலிகை
சுவாசம் நிறைஞ்ச மோனோ நீ பாடும் கீதம் பௌர்ணமி இரவு பனி விழும் காடு ஒத்தடி பாத உன் கூட பொடி நட இது போதும் எனக்கு இது போதுமே வேறென்ன வேணும் நீ போதுமே இது போதும் எனக்கு இது போதுமே வேறென்ன வேணும் நீ போதுமே ஓ ஆலங்காட்டு கரை ஆத்தில் நீந்தும் பெற ஒடையிற அள்ளி வளருது நித்தம் காதல வந்து காதல கத்தோம் பொணங்குற வண்டு முழுங்குது முத்தம் பூவில தத்தி தாவிர சத்தம் பொழியுது தேனு புதையிற நாடு அடமலை கொட்டிச்சா கனவுல மாட்டி குழம்புன மீன் முழிச்சதும் தப்பிச்சா பார்க்காத நேரத்தில் பார்க்கிறதோ குலுங்கி குலுங்கி சிரிக்கிறதோ கண்ணாடி முன்னாடி பேசுறதோ காதல் வசப்பட்ட அறிகுறியா பாத தெரியாம நடக்கிறதோ சிறகே இல்லாம பறக்கிறதோ உன்னோட நினப்பில் இருக்கிறதோ காதல் வசப்பட்ட அறிகுறியா காலங்களோடும் இது கதையாகி போகும் என் கண்ணீர் துளியின் நீரம் வாழும் தாயாக நீதான் தலை கோத வந்தாலும் மடி மீது மீண்டும் ஜனனம் வேண்டும் என் வாழ்க்கை நீ இங்கு தந்தது அடி உன் நாட்கள் நான் இங்கு வாழ்வது காதல் இல்லை இது காமம் இல்லை இந்த உறவுக்கு உலகத்தில் பெயர் இல்லை ஹலோ எனக்கு உன்னை பார்க்கணும் இப்போ நான் கேட்டது அழகிய நேரங்களோ யார் தந்தது விழிகளின் நேரங்களோ நான் கேட்டது வானவில் மாயங்களோ யார் தந்தது வழிகளில் காயங்களோ காதலும் ஒரு வகை சித்திரவதைத்தானே அது உயிருக்குள் எரிக்குதடா டேஷிங் டான்சர்ஸ் என்ன சொல்றது உங்களுடைய இந்த டான்ஸ் பார்க்கும்போது அந்த கிரேஸ் அந்த பாடல்கள் நீங்க வந்து தேர்ந்தெடுத்தீங்க பாத்தீங்களா மனதுக்கு இதமா இருந்தது ஒவ்வொரு பாட்டும் நல்ல ஒரு ஃபியூஷன் சோ மாஸ்டர் கிட்ட கேட்டுறலாம் இப்படி வாங்க இப்போ வாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல அது நீங்களே வந்துடணும் ஏன்னா நம்மளுக்கு பொசிஷன்ஸ் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்ம எங்க நிக்க வைக்கிறோம் நம்ம ஆடுறோம் அப்படின்றது அதுவே வந்து நீங்க ரெண்டு பேரும் அவ்வளோ அழகான பாட்டெல்லாம் எடுத்துட்டு ஆடுறீங்க எங்கேயோ பார்த்து ஆடுறீங்கடா எங்கேயோ இருக்கீங்க உங்க பொசிஷன்ஸ் அழகா முன்னாடி வந்து ஸ்டேஜ் சென்டர் அந்த ஒரு ஸ்டேஜ் பொசிஷன்ஸ் வேணும் வழக்கம் போல ஹரிஷ் ஹரி நீ அவருக்கு சொல்லி கொடுத்தே அவர் உனக்கு சொல்லி கொடுத்தாரா சொல்றா மைக் கொடுங்க அவனுக்கு இவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க அவரு தான் உனக்கு சொல்லி கொடுத்தாரா அவர்கிட்ட மைக் கொடுறா அவ்வளோ அற்புதமா அவனுக்கு சொல்லி கொடுத்து அவனை அழகா ஆட வச்சுட்டு நீங்க தரையை பார்த்து ஆடிட்டு இருக்கீங்க முதல்ல கனெக்ஷன் இப்போ நம்ம ஆடியன்ஸ் ஐ டு ஐ கனெக்ஷன் தான் தானே அதை லவ் பண்ணுவாங்க எல்லாருமே அழகா இருக்கும் இல்ல இது ஓகே நம்ம செமி ஃபைனல் அதெல்லாம் ஓகே ஃபைனல் வரும்போது ஒன்றும் வரக்கூடாது அப்படின்னு எப்படியும் 3 இருக்கானுங்க பாரு எப்படியும் பேட்டில்ல நல்லா கலக்கணும் சரியா ஓகே ஆமா இது வந்து நீங்க உங்க ஸ்ட்ரென்த்தை வந்து இப்போ ஒரு சின்ன டிப்ஸ் சொல்றேன் இப்போ வந்து உன்னோட நீ சொல்லி கொடுத்த அவன் இருக்கான்ல அவன் செம்மையா பண்றான் இதுல வந்து இவன் ஹைட் அவன் பேர் என்னப்பா
விக்னேஷ். விக்னேஷ், நீ சூப்பரா பண்ற. நீ அவனும் 2 பேரும் பேர் சேர்ந்தீங்கனாலே அவ்வளவுதான். அப்படி இருக்கும். பேரை மாத்திட்டீங்க, அதனால வந்து எல்லாமே இவனை பார்க்கலாமா அவனை பார்க்கலாமா அப்படின்னு இருக்கு. சின்ன சின்ன டிப்ஸ் தான். ஓகே, பேட்டில் அடிச்சு கலக்குங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட் ஃபார் நெக்ஸ்ட் ரவுண்ட். Thank you so much மாஸ்டர். பேட்டில் அடிச்சு கலக்குங்க அப்படின்னு சொன்னாரு. இருந்தாலுமே நீங்க 4 பேரும் டாஷிங் டான்சர்ஸ் தானே? 2 டீம்ஸா ஸ்ப்ளிட் பண்ணி நிக்கிறீங்களே, எல்லாம் ஒண்ணா நிக்கலாமே. இப்படி வாங்க பக்கத்துல, இப்படி வாங்க. மாஸ்டர் பேசும்போது சொன்னாரு ஐ டு ஐ கான்டாக்ட் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னாரு. சோ இப்போ ஐ டு ஐ கான்டாக்டோட உங்களுக்கான ஓட்டிங் நீங்க கேட்க போறீங்க. எங்களோட பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு இது வரைக்கும் நாங்கள் ஆடினதுலாம் பிடிச்சிருந்ததுன்னா எம்டி ஸ்பேஸ் டிஏ டைப் பண்ணி 9282105555 என்ற நம்பருக்கு மெசேஜ் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. கண்டிப்பா எங்க எல்லாருடைய சப்போர்ட் உங்க டீமுக்கு இருக்கும். So அடுத்த ரவுண்ட் பேட்டில் அப்படின்னு சொன்னாரு. பேட்டிலுக்கு சண்டை போட தயாராயிடுங்க. சரியா? தேங்க்யூ so much. ஓகே, சோ இன்னைக்கு நம்ம மயில் தோப்பு நிகழ்ச்சியோட கிராண்ட் ஃபினாலே முதல் ரவுண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லிரிக்கல் ஹிப் ஹாப் அண்ட் பாப்பிங். சோ 2 டீம்ஸ் ஆடிட்டு போயிட்டாங்க. சோ மூன்றாவது அணி யார் அப்படின்னா D2DC. வெல்கம், வாங்க D2 டான்ஸ் கம்பெனி. பலத்த கை யோசை ப்ளீஸ். நிறைய பேர் இருக்கீங்க, உங்களுடைய கைத்தட்டல் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். 2 பேர் இருக்கிறதுனால பொசிஷன் ஈஸியா எடுத்துக்கலாம். ஆரம்பிச்சிடலாமா? ஆல் தி பெஸ்ட். என் பேர் ராஜேஷ். அமெரிக்கால அம்ஜிக்கர் லோக்கல். நான் உனக்கு காதலிக்கிறேன். நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா? உந்தன் பெயர்தான், உடலில் உந்தன் உயிர்தான். நிலத்தில் நின்றாலும் நீ எங்கு சென்றாலும் நான் உன்னை தொடர்கின்ற நிழலல்லவா. காதல் பித்து ஏறி மனப்பட்ட அவளை சேர்க்கும் போல நீ சுத்த. உன்னை கொஞ்சம் கொஞ்சமாய் துண்டம் துண்டமாய் கொன்று போட்டது என்ன? நான் என்னை என்னிடம் இல்லை என்றுதான் பெண்ணை உன்னிடம் வந்து தேட. இருந்தாலும் நாளைக்கு நான் காத்திருப்பேன். வாரம் 1ல கனவுல வந்த வாரம் 2ல மனசுல வந்த 3ஆம் வாரமே ரத்தத்திலையும் நீதான் அடைய மாயமா நல்லா பாக்குற. கூச்சப்படாம நீ நல்லா இழுக்கிற. லவ் சொன்ன மட்டும் ஏமா முறைக்கிற. சரியே இல்லம்மா அட போமா போமா. நோ சும்மா சொன்னேன் அம்மா, உனக்காக பிறந்தவன் நான் மட்டும்தாம்மா. உன் கூட வாழவே தினந்தோறும் சாவர காப்பாத்த காதல சொல்லி தொலையேமா. உன்னுடைய நெற்றி உன்னை பற்றி கூறுதே. உள்ளிருக்கும் பொட்டு உந்தன் பொட்டு சொல்லுதே. என்னுடைய பார்வை கழுகு பார்வை தெரிஞ்சுக்கோ. எனக்கு இருக்கும் சக்தி பராசக்தி புரிஞ்சுக்கோ. கால் கொலுசு தான் கலக்குது. கையின் வளையல் காது குளிர கானம் பாட. முகத்தை எப்போதும் மூடி வைக்காதே. எனது நெஞ்சத்தில் முள்ளை தைக்காதே. தம்பி, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். வீட்டுங்களா ரோஜ்மல் போய் தரடா. நீதான என் நெஞ்சை தொட்டும் சத்தம் அழகாய் உடைந்தேன் நீயே அர்த்தம். மழை வானும் மொத்தம் இருள் பூசி கொள்ளும் சத்தம். எங்கு நீயும் நானும் மட்டும் இது கவிதையோ. ஆச்சே 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 இனி கையில் உண்டாச்சே. அடி உன் மூச்சினை மெல்ல நான் கேட்கிறேன்.
கவிதை ஓவியம் மூன்றும் சேரும் ஓரிடம் கண்டேன் பெண்ணே நான் உன்னிடம். பெண்ணெல்லாம் பெண் போல இருக்க நீ மட்டும் என் நெஞ்சை மயக்க பூமிக்கு வந்தாய தேவதை போலவே. அமேசிங்கான பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா உங்களுடைய டான்ஸ் ஒரு பக்கம் நல்லா இருந்தா இன்னொரு பக்கம் அந்த சாங்ஸ்ல இப்போ நீங்க மட்டும் இல்ல, இப்போ 3 அணிகள் ஆடிட்டு போனாங்க. அவங்களுடைய சாங் செலெக்ஷன் இன்னும் ஒரு டேஸ்ட், நல்ல ஒரு ஃபியூஷன். ஸோ உங்களுடைய அந்த பாடல்கள்ல வந்து ஒரு பாடல்ல இந்த கால் கொலுசு தான் கலகலக்குது அப்படின்னு வந்துச்சு. உங்களுடைய நடனமும் கலகலப்பா தான் இருந்துச்சு, களை கட்டிடுச்சு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மாஸ்டர். நான் என்ன கமெண்ட் சொல்ல போறேன், நீயே சொல்ல மாட்டேன். சொல்ல தெரியல. இல்லடா, இது வந்து சோலோ அப்படி காம்படிஷன் தான், கண்டிப்பா நீ ஜெயிச்சிருப்படா. கண்டிப்பா. ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல எக்ஸ்பிரஷன் பண்ணி அழகா கியூட்டா நல்லா பண்ற. இங்க வந்து 4 பேர் டீம், அப்புறம் 5 பேரா இருந்தீங்க. அப்புறம் நீ வந்து நல்ல டீம் ஃபார்ம் பண்ணணும். கண்டிப்பா. உன்ன மாதிரி 4 பேர் நீ வந்து இதை கற்றுக் கொடுத்தேன்னு வச்சுங்க, அது வந்து எல்லா கலையும் கற்றுக் கொடுக்குறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. அதை நீ கற்றுக் கொடுக்கணும். கண்டிப்பா. இப்போ வந்து பக்கத்தில் இருக்க வந்து ட்ரை பண்ணியிருக்கான், அவன் கூட வந்து பண்ணணும். அதுக்கு முதல்ல அவனை கை தட்டணும். ஏன்னா வந்து இவ்வளோ சீக்கிரம் இந்த 1 வீக்கில் இந்த ரவுண்டு இந்த கஷ்டம் அவன் பண்ணுறது, அவன் உன்னை அட்லீஸ்ட் ஃபாலோ பண்ணுறான். அதுக்கு வந்து நீ விட்டுறாத, உனக்கு அந்த ஸ்டைல் நல்லா வந்துடும். இன்னும் நல்லா பர்ஃபெக்ஷன் கோஆர்டினேஷன் அதெல்லாம் நான் சொல்ல வேணாம், சரியா? காஸ்டியூம்ஸ்க்கோ ஓகே, நம்ம கூட ஷர்ட் போட்டு எது வேணாலும், காஸ்டியூம்ஸ் கூட நான் பெருசாக இல்லை, ஓகே நீ என்ன மடிச்சிருக்கே அவனும் மடிச்சிருக்கணும். அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு விஷயம் கூட பண்ணி நம்ம ஒரு ஃபைனல் அந்த அளவுக்கு நம்ம எஃபர்ட் எடுக்கணும். கண்டிப்பா விட்டுறக்கூடாது. கண்டிப்பா பேட்டில் கலக்குங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். ரொம்ப நன்றி மாஸ்டர். மாஸ்டர் சொன்ன மாதிரி நீங்க என்னதான் எக்ஸ்பிரஷன் கொடுத்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு யூனிட்டி இருக்கணும், டீம் ஸ்பிரிட் இருக்கணும் அப்படின்னு சொன்னார். பட் இருந்தாலுமே உங்களுடைய நடனத்தை பார்த்து கொண்டிருக்கும் மக்கள், அவங்களுடைய ஓட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னைக்கு. என்னம்மா நானே கேட்கணுமாம்மா? நீங்க கேளுங்க, நீங்க கேட்கறதுல தான் அந்த ஒரு பவர் இருக்கு. கேளுங்க. எங்க பெர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா MT ஸ்பேஸ் D2DC அப்படின்னு டைப் பண்ணி 9282105555 அப்படின்ற நம்பருக்கு மெசேஜ் பண்றேன். ரொம்ப சந்தோஷம். ஸோ அடுத்த சுற்று என்ன அப்படின்னா தெரியும்ல, பேட்டில். ஸோ பேட்டில் வந்து ஃபைட் பண்ண நம்ம ரெடி ஆகணும். ரெடி ஆயிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். மயில் தோப்பு நிகழ்ச்சியோட கிராண்ட் ஃபினாலே நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. முதல் வணக்கம். புதிய செய்திகளுக்காக இந்துமதி பாஸ்கரன். விரைவுச் செய்திகள். காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பு மற்றும் ஆணைகளை செயல்படுத்துவதற்கு ஒரு திட்டத்தை 6 வார காலத்திற்குள் மத்திய அரசு அமைக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் கூறியிருப்பதாக தமிழக அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. திட்டம் என்பது நடுவர் மன்ற இறுதி ஆணையையும் தற்போது வழங்கிய தீர்ப்பையும் செயல்படுத்த ஒரு அமைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அதன் உறுப்பினர்கள், அதிகார வரம்புகள் மற்றும் செயல்பாடுகள் ஆகியவை வரையறுக்கப்பட வேண்டும் என்றும் தெளிவாக கூறப்பட்டிருப்பதாக அரசு சுட்டிக்காட்டியுள்ளது. காவிரி நதிநீர் விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கிணங்க ஒரு திட்டத்தை உருவாக்குவதற்கான பரிந்துரைகளை தெரிவிக்குமாறு புதுதில்லியில் நடைபெற்ற 4 மாநில அதிகாரிகள் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டிருப்பதாக மத்திய நீர்வளத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த விவகாரத்தில் கர்நாடகம், கேரளா, தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநில அரசுகள் இந்த திட்டத்தின் செயல்பாடு, அதன் பொறுப்புகள் மற்றும் அதில் இடம்பெறும் உறுப்பினர்கள் பற்றி இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டதாக தெரிகிறது. காவிரி விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை நிறைவேற்றி தமிழக விவசாயிகளின் வாழ்வாதாரம் மற்றும் மக்களின் குடிநீர் தேவையை பாதுகாத்திட சட்டமன்ற சிறப்பு கூட்டத்தை கூட்டி விவாதிக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு கடிதம் எழுதியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற அதிகாரிகள் மட்டத்திலான கூட்டம் கர்நாடக தேர்தல் லாபத்திற்காக மத்திய அரசு நடத்திய ஒரு கண்துடைப்பு நாடகம் என கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் பின்தங்கிய மாவட்டங்களில் உள்ள மக்களின் மேம்பாட்டுக்கு மக்கள் பிரதிநிதிகள் அர்ப்பணிப்பு உணர்வுடன் பணியாற்ற வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லி நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் இந்த 2 நாள் தேசிய மக்கள் பிரதிநிதிகள் மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர் 115 மாவட்டங்கள் பின்தங்கிய நிலையில் இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது என்றார்.
4 நாள் பயணமாக புதுதில்லி வந்துள்ள பிரெஞ்சு அதிபர் இமானுவேல் மெக்ரானுடன் இருதரப்பு உறவு குறித்து பிரதமர் நரேந்திர மோடி இன்று பேச்சு நடத்தினார். புதுதில்லியில் உள்ள ஹைதராபாத் இல்லத்தில் நடைபெற்ற இந்த பேச்சுக்களில் பாதுகாப்பு, வர்த்தகம் மற்றும் முதலீடு போன்றவை பற்றியும் இரு தலைவர்களும் பேச்சு நடத்தியதாக வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் ரவீஷ்குமார் தெரிவித்தார். இந்த பேச்சை தொடர்ந்து பாதுகாப்பு, அணுசக்தி, வர்த்தகம், முதலீடு உள்ளிட்ட 14 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின. பின்னர் இரு தலைவர்களும் செய்தியாளர்கள் கூட்டத்தில் உரையாற்றினர். நவீன கால மற்றும் அதிநவீன தொழில்நுட்பம் மூலம் ஏற்படுத்தப்படும் அச்சுறுத்தல்களை சமாளிக்க பலமான இணையதள பாதுகாப்பை உருவாக்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தில்லியில் நடைபெற்ற 49வது மத்திய தொழில் பாதுகாப்பு படையான CISF உதயமான தின விழாவில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மேலும் இப்படை பன்முகத்தன்மை கொண்டது என்றும் அனைத்து சவால்களையும் எதிர்கொள்ளக்கூடியது என்றும் அவர் கூறினார். உலகில் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதார நாடுகளில் இந்தியா முன்னிலை வகிப்பதாக கூறினார். மத்திய அரசின் சரக்கு மற்றும் சேவை வரி திட்டத்தின் கீழ் கடந்த ஜூலை மாதம் முதல் இதுவரை வரி செலுத்துவோர் 1 கோடி பேர் வரை பதிவு செய்திருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சுங்க வரி, சேவை வரி, மதிப்பு கூட்டு வரி மற்றும் உள்ளூர் வரிகளை ஒன்றிணைத்து நாடு முழுவதும் ஒரே வரியான GST வரி விதிப்பு கடந்த ஜூலை 1ஆம் தேதி முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டது. இந்நிலையில் மக்களவையில் எழுத்து மூலம் பதிலளித்த மத்திய நிதித்துறை இணையமைச்சர் ஷிவ் பிரதாப் சுக்லா 1 கோடியே 4 லட்சம் பேர் GSTயின் கீழ் பதிவு செய்துள்ளனர் என்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் செய்திகள் மாலை 5 மணிக்கு. வணக்கம். நலிசல்ஸ் மற்றும் வெட்டரியல்ஸ் வழங்கும் இசைத்தோப்பு சீசன் 3. இது பக்தி பாடல்களின் சங்கமம். அதாவது நம்முடைய இந்த நிகழ்ச்சியில் போட்டி போட்டுக்கொண்டு குழுக்கள் இங்கே அணிவகுத்து வந்திருக்கிறார்கள். இரண்டாவதாக இப்பொழுது ராம் பஜன் மண்டலி அவர்கள் எங்கிருந்து வந்திருக்காங்க தெரியுமா? விவேகானந்த வித்யாலயா பள்ளியிலிருந்து, அதாவது குன்றத்தூரிலிருந்து இந்த மாணவர்கள் வந்திருக்கிறார்கள். இவர்கள் எப்படி பாடியிருக்கிறார்கள் என்பதை கேட்போம். மேலும் இவர்கள் பாடப்போகிறது பிதாமகரான நம்முடைய புரந்தரதாசரின் பாடல். அவர்கள் எப்படி பாடியிருக்கிறார்கள் என்பதை கேட்டு வருவோம். जय जय राम राम गोपिका जीवन स्मरणं गोविंदा गोविंदा सद्गुरुनाथ महाराज की जय आंजनेय स्वामी की जय மதியுண்டு மடவுண்டு மக்களுண்டு மதியுண்டு சதியுண்டு கை தும்பஹன உண்டு ಅಂತಿಕೆಯ ಮನ ತೂತರು ಬಂತು ಎಂತು ದಯವೊಲವಾಗ ನೀನು ಒಬ್ಬನೇ ಕಾಯಬೇಕು ಕೃಷ್ಣ ನೀನು ಒಬ್ಬನೇ ಕಾಯಬೇಕು ಎನ್ನ ನಾಲಿಗೆಯಲ್ಲಿ ನಿನ್ನ ನಾಮವ ಒಂದು ಬಂತು ಇರುವಾಗ ரொம்ப
ஹிருதயம் மாதிரி இந்த அஷ்டபதி 19வது அஷ்டபதி இது. 19th அஷ்டபதி தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இன்னும் சொல்லப்போனால் இது மிருத்யுவை ஜெயிச்ச அஷ்டபதி இது. இதை பாடி பத்மாவதி உயிரை திரும்பி வர வைக்கிறார் ஜெயதேவர். அவருடைய சரித்திரத்தில் அதெல்லாம் இருக்கு. அதனால யாராவது உடம்பு சரியில்லாமல் இருக்கா, உயிருக்கு போராடின்னு இருக்கான்னா அவளுடைய தலைமாட்டில் உட்காந்து இந்த அஷ்டபதி பாடினா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவா. அவ்வளவு ஒரு பிரமாதமான அஷ்டபதியை இன்னைக்கு இந்த குழந்தையிலெல்லாம் ரொம்ப அழகாக பாடினா. ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ப்ரெசன்டேஷன் அழகாக இருந்தது, ஸ்ருதி சுத்தமாக இருந்தது, எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. ஆல் தி பெஸ்ட். நன்றி மேடம். அதாவது சிறப்பு வாய்ந்த தகவல்களை நேரலையில் இந்த போட்டி நிகழ்ச்சியில் உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய நிகழ்ச்சியில் அடுத்த சுற்று, அதாவது அபங் பாடல்களுக்கான சுற்றுக்கு போவதற்கு முன் இப்பொழுது ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு சென்று வருவோம். பொதிகை சமூகத்தின் மகிழ்ச்சி. மாப்பிள்ள, நீங்க பொறுப்பானவர் சிக்கனமானவர் நம்பித்தான் பொண்ணை கொடுத்தேன். இப்ப திடீர்னு வாலாஜாபாத் டவுன்ல தனி வீடு வாங்க போறத சொல்றீங்க. இப்படி ஆடம்பரமா அகரகால வச்சா தாங்குமா மாப்பிள்ள? மாமா, வெறும் 10,80,000 தனி வீடு தலைகீழ் நின்னாலும் கிடைக்காது மாமா. விட்டுற சொல்றீங்களா? இவ்வளவுதானா? அவ்வளவுதான். உங்கள் வெற்றி ரியல்ஸ் பெருமையுடன் வழங்கும் வாலாஜாபாத் உரகடத்தில் நம்ப முடியாத விலையில் ஸ்ரீ சாய் சக்தி நகர் மனையுடன் வீடு ரூபாய் 10,80,000 மட்டுமே. ஸ்ரீ சாய் டைமண்ட் ஹோம்ஸ் ரூபாய் 14,40,000 மட்டுமே. 10% கட்டினால் போதும், 90% வங்கி கடன் ஏற்பாடு. வெற்றி ரியல்ஸ், நம்பர் 142 வேளச்சேரி மெயின் ரோட், ஈஸ்ட் தாம்பரம். மொபைல் 9367936769, 9367936770. பட்ஜெட் சிறுசு, டார்கெட் பெருசு. என் மாப்பிள்ள படு ஸ்மார்ட். மிடில் கிளாஸ் ரேட்ல ஹை கிளாஸ் வீடு வாங்கிட்டாரு பாருங்க. பொதிகை சமூகத்தின் மகிழ்ச்சி. நமது பொதிகையில் திங்கள் முதல் ஞாயிறு வரை தினமும் மாலை 6 மணிக்கு பக்தி மாலை. திங்கள் மாலை 6 மணிக்கு சிவன் பாடல்கள். செவ்வாய் மாலை 6 மணிக்கு முருகன் பாடல்கள். பாதமிரண்டில் பண்மணி சதங்கை. நலிசல்ஸ் மற்றும் வெட்ரியல்ஸ் வழங்கும் இசைத்தோப்பு சீசன் 3. இது பக்தி பாடல்களின் சங்கமம். நம்முடைய சபை இங்கே அழகாக நம்முடைய உபயதாரர்களோடு, நம்முடைய நடுவர்களோடு அழகாக நிறைந்திருக்கிறது. நம்ம நிகழ்ச்சியில 2வது சுற்றான அபங் பாடல்களுக்கான சுற்றில் முதலாவதாக இங்கே ஹம்சானந்தம் இசைப்பள்ளி பாட காத்திருக்கிறார்கள். அவர்கள் பாடுவதை கேட்போம். Krishna Hari Panduranga Hari Rama Krishna Hari Panduranga Hari Nama Chabajar Pandari Nama Chabajar. Oh Nama Chabajar Pandari Nama Chabajar. Nama Chabajar Pandari Nama Chabajar. Nama Chabajar Pandari Nama Chabajar. Pandari Nama Chabajar. नाम देती कोटि गुलाब उद्धार, कोटि गुलाब उद्धार, कोटि गुलाब उद्धार पंडरी, कोटि गुलाब उद्धार पंडरी, कोटि गुलाब उद्धार पंडरी, कोटि गुलाब उद्धार पंडरी. नामाचा बजार बजार बजार, हरि नामाचा प्रभु नामाचा विठ्ठल नामाचा बजार पंडरी नामाचा बजार. இங்கே தெற்கே ரொம்ப பாப்புலர் ஆனது ஒரு விஷயம் சொல்லணும், அவளுக்கு தெரியாதில்ல. சாதாரண இசை மேடையில் கச்சேரியும் போது அது அருணா சாய்ராம் தான் அவங்க வந்து முக்கியத்துவம் கொண்டு வந்து அது, அதாவது இது சாரும் ஹரிகதை இதில் வந்து சொல்கிறது நாவ சங்கீர்த்தம் வேறு, அவர் பெரிய அளவு அவர் முக்கியத்துவம் கொண்டு வந்தாங்க. ஏன்னா அவங்க பாம்பேயில் அதிக நாள் இருந்ததுனாலையும் அங்கே கற்றுக்கூடிய வாய்ப்பு இருந்தது. அவங்களே மேடையில் ஒருத்தரும் சொன்னாங்க, இவாளுக்கான தெரிஞ்ச விஷயம், நான் ரொம்ப நாளாக பாடின்னு இருக்கேன்,
இப்போ ஜனங்களுக்கு ரசிகர்களுக்கு அபங் பிடிச்சிருக்கு. அதனால எனக்கு பேரும் புகழும் அதிகமாக போய் பத்மஸ்ரீ வரைக்கும் வந்தது. இன்னைக்கு சங்கீத நாடக அகாடமியுடைய தலைவராக இருக்காங்க. இந்த அபங் தான் அவங்கள அப்பேற்பட்ட நிலைக்கு கொண்டு வந்து சேர்ந்து கொஞ்சம் ரொம்ப அழகாக பண்ணாங்க. எனக்கு சொல்ல தெரியல, அவங்க 2 பேரும் சொல்கிற தகுதி உடையவங்க, சாரும் சொல்ல முடியும் அனுபவத்தினால. ரொம்ப அழகாக, அதுக்கு வார்த்தையே சொல்ல தெரியல. என்னுடைய பாராட்டு குறைச்சலாக இருந்து எனக்கு தமிழில் வந்து சரியான வார்த்தைகள் கண்டுபிடிக்க தெரியலன்னு அர்த்தம். ரொம்ப அற்புதமாக பாடினாங்க. நன்றி ஐயா. நம்முடைய நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது. அடுத்ததாக நம்முடைய உபயதாரர்களில் ஒருவரான நம்மளுடைய டெக்கன் மூர்த்தி ஐயா அவர்களிடம் இதை கேட்க வேண்டும். என்னெல்லாம் சபைகளில் நீங்கள் கேட்காத இசை இல்லை, நான் மீண்டும் சொல்கிறேன். இவர்கள் எப்படி பாடி இருக்கிறார்கள்? நல்லி ஐயா எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. அதாவது உண்மையிலேயே அதுக்கு வந்து ஃபவுண்டேஷன் போட்டது இசைத்தோப்புக்கு வந்து நல்லி ஐயா நிச்சயமா நல்லாவே கைத்தட்டலாம். அதனால ரெண்டாவது அவங்க சொன்னாங்க, அந்த மார்கழி மாசத்துல வந்து நாம சங்கீதம்னு சொல்லிட்டு விடிகா காலம்பரை பண்ணுவோன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பல சபால வந்து தலைவராக தொடர்பு கொண்டவங்க. நான் நிறைய அவங்ககிட்ட இருந்து கத்துட்டு இருக்கேன், கத்துக்கணும் நிறைய இருக்கு. எங்க தியாகபுரமான சபாலையும் வந்து நாம சங்கீதங்கிறது பிப்ரவரி 4ஆம் தேதி தான் முடிஞ்சுது. அது தவிர இந்த கோகுலாஷ்டமி வந்து 15 நாள் பண்ணிட்டு இருக்கோம். இது ஏன் நான் குறிப்பிட்டு சொல்றேன்னு சொன்ன ஐயா சொன்னதுனால, இசைத்தோப்பு வந்து குறுகிய மாதத்துல வந்து இவ்வளவு வளர்ச்சி அடைந்திருக்கிற ஒரே காரணத்தினால் தியாகபுரமான சபையிலும் ஒவ்வொரு மாதமும் நாமசங்க இதை மாதிரி குழந்தைகளுக்கு வந்து ஒரு வாய்ப்பு அளிக்க வேண்டும் ஒரே காரணத்தினால் நாங்கள் இந்த மாதத்திலிருந்து தொடர்ந்து 2 நாம சங்கீதம் நிகழ்ச்சியை தொடங்கி இருக்கின்றோம். ஃபர்ஸ்ட் செகண்ட் அப்படின்னு கொடுக்க முடியுமா தெரியல. ரொம்ப ரொம்ப அழகா பாடுறா எல்லாருமே. ஆல் தி பெஸ்ட். நன்றி மேடம். நம்முடைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக இன்னும் பாடுறதுக்காக அடுத்த ரவுண்ட்ல காத்துட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு செய்தி இடைவெளிக்கு சென்று வருவோம்.